3 ஆஸ்பெக்ட். ஒண்ணு அகில இந்திய பிஜேபி இதில உடனடியாக தலையிட்டு இதுக்கு வந்து செட்ரைட் பண்றதுக்கான வழிய பார்க்கணும். அப்பன்னா தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு பர்ப்பஸ் மெயினா இருக்கு. அதனால தான் திரு அமித்ஷா வந்து 3 தடவ நம்ம பார்த்தோம். திரு எடப்பாடி அவரோட பிரஸ் மீட் சந்திப்பு, மதுரையில வந்து கூட்டம், திருநெல்வேலியில கூட்டம்னு திரு அமித்ஷா வந்து ஃப்ரீக்வென்ட் டிராவல் பண்றதுக்கான காரணம், அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 2026ல நம்ம ஆட்சிய பிடிச்சிடணும். திமுக அகற்றிடணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்ப அவங்க வந்து இந்த விஷயத்தில பார்க்கணும். ஒரு குழம்பு எனக்கு நம்பிக்கை இருக்கு தெளிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா இப்படியே ஊதிட்டே போறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா எரால, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நரேட்டிவ் செட் பண்ற அஜெண்டா செட் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய இந்த கேரக்டர்ல அப்ப வந்து பிஜேபி தள்ள வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் 1. 2வது திரு நயினார் நாகேந்திரனே குறிப்பிட்டது போல 5 விரல் ஒரே மாரி இருக்காது. இது அவர் அன்னைக்கே சொன்னார். அண்ணாமலை புயலுங்க, நான் தென்றலுங்க. அப்படின்னு அர்த்தம் 2 வேற தானே அர்த்தம். அண்ணாமலையோட நான் சூப்பரா செயல்படுவேனோ, அண்ணாமலையோட சுமாரா செயல்படுவேன். அது வேற, இது வேற. நோ டவுட். திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் மாரி இருக்காரா? அவரு முதலமைச்சரா இருந்தவர் தானே? இவரு முதலமைச்சரா இருந்தவர் தானே? சரி எடப்பாடி தான் ஜெயலலிதா. நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? பதில் சொல்லுங்க. முடியாதுல்ல. ஜெயலலிதா வேற, ஓபிஎஸ் வேற, இபிஎஸ் வேற. அவ்வளவு 3 முதலமைச்சர் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரே கட்சி, ஒரே பீரியட் 2016ல இருந்து 2021க்குள்ள ஆட்சியில இருந்த ஒரே ஆள் 3 பேர் நான் சொல்றேன். அந்த 3 பேர் வேற வேற நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அவ்வளவுதானே. அப்ப அண்ணாமலை மாரி நயினார் இல்ல, நயினார் மாரி அண்ணாமலை இல்ல. டிடிவி அண்ணன் கூட வருமான்னு சொல்லுவாங்க.